புரிதல் என்ற ஒன்று இருந்தால் வாழ்க்கை மிக அழகாக மாறும். ஏன்னா எல்லா துறைகளிலையும் முதன்மையா இருக்கவங்க, அதை தக்க வைக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒண்ணு புரிஞ்சதாலதான் அந்த இடத்துல இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணுவோம், ஆனா நிறைய பேர் தோல்விய தழுவோம். சில பேர் மட்டும் அந்த இடத்துல இருக்காங்கன்னா, அதையும் தக்க வைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது. சோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன் இது நடக்குது, இது எதனால நடக்குது, இதோட முன்விளைவு என்ன, இதோட பின்விளைவு என்ன, எதுக்கப்புறம் இது நடக்குது, எதனால இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்க. சோ எந்த ஒரு வேலையா இருந்தாலும், இப்ப நமக்கு ஃபேமிலியரா இருக்க படிப்பு, எக்ஸாம்பிள் எஜுகேஷன், அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றவங்க இருப்பாங்க, சில பெரிய பெரிய கோர்சஸ் படிக்கிறவங்க இருப்பாங்க, சில பேர் மட்டும் அதை கிளியர் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு புரிஞ்சதுனால தானே அதை பண்றாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம சினிமா துறை எடுத்தா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார். இப்ப லாஸ்டா கூலி வரைக்கும். சோ ஏதோ ஒண்ணு அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதனால அவர் அந்த இடத்துல இருக்கார். சோ இந்த மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் எடுத்தா, தோனி, சோ இந்த மாதிரி விஜய் சார், அஜித் சார், எல்லாரும் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சோ எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணு, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா, அதுக்கு முயற்சி எடுத்தா, அது நமக்கு புரிஞ்சதுன்னா மிகவும் சூப்பர். நம்மளும் அந்த இடத்துக்கு போக முடியும். சோ எப்பவுமே ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுனாலோ, இல்ல ஏதாவது ஒரு மோசமான விளைவுகள் நடந்துச்சுனாலோ, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த கட்டத்துக்கு ஈஸியா போயிடலாம். சொல்லணும்னு தோணுச்சு, சிந்திச்சு பாருங்க.